திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி 12வது முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றார். அவருடன் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனும் எம்எல்ஏவாக சபாநாயகர் ஜெயக்குமார் முன்னிலையில் பதவியேற்றார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக அமோக வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற அதிமுக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் மே 23ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது முதல்வர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், திமுக முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட 229 எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் சேக்கு தமிழரசன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2G வழக்கில் சிறையில் உள்ள தனது மகள் கனிமொழியை பார்க்கச் சென்றதால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி எம்எல்ஏவாக பதவியேற்கவில்லை. இந்நிலையில் திங்கட்கிழமை புனித ஜார்ஜ் கோட்டையில் சபாநாயகர் ஜெயக்குமார் அறையில் கருணாநிதியும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனும் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டனர். சபாநாயகர் ஜெயக்குமாருக்கு அவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட துரைமுருகன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றென்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருணாநிதி 12வது முறையாக எம்எல்ஏ பதவியேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர்கள் ஆற்காடு வீராசாமி, பொன்முடி, வேலு மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.